12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகை நுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.8 12ஆம் கணக்கு பார்க்கலாம். ஆரம் a சென்டிமீட்டர் மற்றும் உயரம் b சென்டிமீட்டர் கொண்ட ஒரு வெற்றுக்கூம்பு ஒரு மேசையின் மீது வைக்கப்படுகிறது. இதன் அடியில் மறைத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய உருளையின் கன அளவு கூம்பின் கன அளவை போல் 4/9 மடங்கு என்பதை காட்டுக என கேட்கப்பட்டுள்ளது. கூம்பின் கன அளவிற்குண்டான சூத்திரத்தை எழுதிக்கலாம். கூம்பின் கன அளவானது 1/3 r²h. கன அளவு என்பதை v குறிப்பிடலாம். v மதிப்பானது 1/3 π. r என்பது ரேடியஸ். ஆரத்தின் மதிப்பானது a என வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது. a². உயரம் h மதிப்பானது b என கொடுக்கப்பட்டுள்ளது. a மற்றும் b பிரதியிடலாம். இதுக்குள்ள இருக்கக்கூடிய உருளையின் கன அளவு எழுதலாம். உருளையின் கன அளவிற்கான சூத்திரம் r²h. கன அளவு v மதிப்பு π. உருளையின் ஆரத்தை நம்ம என்னன்னு குறிப்பிட்டிருக்கிறோம்னா ஆறுன்னே தான் குறிப்பிட்டிருக்கிறோம். உயரத்தை ஹெச்னே எடுத்ததுனால r²h அப்படியே எழுதிடலாம். இந்த இரண்டு உருளை மற்றும் ஆரங்கள்ல உருளை மற்றும் கூம்புல இரண்டு செங்கோண முக்கோணங்கள் அமையுது. அந்த இரண்டு செங்கோண முக்கோணங்கள் என்ன அப்படின்னா முக்கோணம் AOB மற்றும் முக்கோணம் BOC-யில் இரண்டு முக்கோணங்களும் ஒன்றுக்கொன்று வடிவத்த முக்கோணம். என ஒரு கோணம் செங்கோணமாக அமைகிறது. ஒரு கோணம், இந்த கோணம் செங்கோணமா இரண்டு முக்கோணங்கள்லையும் அமையுது. அதே போல பி என்ற கோணம் இரண்டு முக்கோணங்களுக்கும் பொதுவாக இருக்கிறதுனால இரண்டு கோணங்கள் சமமாக இருந்தது அப்படின்னாவே அந்த இரண்டு முக்கோணங்களையும் வடிவத்த முக்கோணங்கள் நம்ம குறிக்கிடலாம். முக்கோணம் AOB வடிவத்தவை. முக்கோணம் ஏவுக்கு இணையான பக்கம் புள்ளி எதுன்னா COB ஆகும். வடிவத்த முக்கோணம் என்பதால் ஒத்த பக்கங்கள் சமம். ஒத்த பக்கங்கள் எனும் பொழுது முதல் மதிப்பு b/h, அதாவது பெரிய கூம்பை பொறுத்த வரைக்கும் உயரமானது b, சிறிய செங்கோண முக்கோணத்துல h. ஆரத்தின் மதிப்புன்னு பார்க்கிறப்ப பெரிய கூம்பின் ஆரமானது a, கீழே இருக்கக்கூடிய மதிப்பின் ஆரம் அப்படிங்கிறப்ப மொத்த ஆரமானது a. அதுல உருளையின் ஆரம் 6ன்னு நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய பகுதி அதாவது BD-யின் மதிப்பானது நமக்கு என்ன கிடைக்கும்னா a-r. இந்த BD-யின் மதிப்பானது a-r என கிடைக்கும். அதை இங்கே எழுதிக்கலாம். ஆரங்களின் விகிதங்கள் எனும் பொழுது a/a-r. இதை சுருக்கும் பொழுது கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா b பெருக்கல் a-r a பெருக்கல் h. அப்போ b/a இடதுபுறம் கொண்டு வந்துட்டு h மட்டும் வலதுபுறம் இருக்கட்டும். பெருக்கல்ல இருக்கக்கூடிய a-r வலதுபுறம் போறப்ப வகுத்தல்ல வந்ததுன்னா a-r. எனவே h = இருபுறமும் மாற்றி அமைச்சிட்டோம் அப்படின்னா h/a-r = b/a. எனவே h-இன் மதிப்பானது b/a பெருக்கல் a-r வலதுபுறம் போறப்ப பெருக்கல்ல வந்துடும். இது சமன்பாடு 1ன்னு குறிப்பிடலாம். இது h-இன் மதிப்பு. உருளையின் கன அளவு எப்படின்னு கணக்கிடணும்னா கூம்பின் கன அளவை போல் 4/9 மடங்குன்னு கணக்கிடணும். எனவே உருளையின் கன அளவிற்கான நிபந்தனை v r²h. இரண்டுமே ஒரே மாதிரியா மாற்றும் பொழுது v π. r²h பதிலாக b/a ஒரு a-rன்னு பிரதியிடலாம். சுருக்கிட்டோம் அப்படின்னா பை b/a கெழுக்குல தனியா எழுதிடலாம். r² பெருக்கல் a-r உள்ளார பெருக்கும் பொழுது மதிப்பு b/a. a பெருக்கல் r² எனும் பொழுது ar² மைனஸ் r² பெருக்கல் r3. இதை சுருக்கும் பொழுது பை b/a ஆரை வகைப்படுத்தி r² வகைப்படுத்திட்டோம்னா 2 அடுக்கு முன்னாடி அடுக்கில் 1 குறையும் பொழுது 2r. எனவே a பெருக்கல் 2r மைனஸ் r3 வகையீடானது 3r². அப்போ மதிப்பானது என்ன? பை b/a 2ar மைனஸ் 3r² என்பது v'(r) இன் மதிப்பு. அடுத்து v'(r) கணக்கிடலாம். பை b/a கீழே அப்படியே இருக்கும். பிராக்கெட்ல இருக்கக்கூடிய உறுப்பை வகைப்படுத்தும் பொழுது ஆரை பொறுத்து வகைப்படுத்திட்டோம்னா மதிப்பு 1 பெருக்கல் 2a 2a மைனஸ் 3 பெருக்கல் r² வகையீடானது 2r. சுருக்கும் பொழுது பை b/a 2a மைனஸ் 3 மதிப்பு என்ன? 6. இது v'(r) இன் மதிப்பு ஆகும். v'(r) பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்திட்டு r-இன் மதிப்பு கணக்கிடலாம். = 0 எனும் பொழுது v'(r) இன் மதிப்பு பை b/a பெருக்கல் 2ar மைனஸ் 3r² சமம் 0. இதில் 2ar மைனஸ் 3r² = பை b/a வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல்ல வந்துடும். மதிப்பு 0ன்னு ஆயிடும்.
இடதுபுற மதிப்பில் ஒரு ஆறை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா பிராக்கெட்டில் வரக்கூடிய மதிப்பு 2a மைனஸ் 3r² 3r சமம் 0. r ஈக்குவல் டு 0 ஒரு மதிப்பு, 2a மைனஸ் 3r சமம் 0ங்கிறது மற்றொரு மதிப்பு. ஆரின் மதிப்பு இங்கேருந்து கணக்கிடும் பொழுது -3r ஈக்குவல் டு +2a வலதுபுறம் போகிறப்ப -2n ஆகும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3r ஈக்குவல் டு 2a, r ஈக்குவல் டு பெருக்கல்ல இருக்கக்கூடிய 3 வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல்ல வந்ததுன்னா 2a/3 ஆகும். இது தேவையான ஆரத்தின் மதிப்பு. ஆரின் மதிப்புகள் நமக்கு 2 மதிப்புகள் கிடைச்சிருக்குது. r ஈக்குவல் டு 0 ஒரு மதிப்பு, r ஈக்குவல் டு 2a/3. இந்த 2 மதிப்புகள்லையும் பார்த்துட்டோம்னா ஆரமானது 0 இருப்பது ஏற்புடையதாக அமையாது. ஆரம் ஈக்குவல் டு 0 என்பது ஏற்புடையது அல்ல, ஏற்புடையது அல்ல. எனவே ஆரத்தின் மதிப்பாக 2a/3 மட்டும்தான் எடுப்போம். அந்த மதிப்பை டபுள் டேஷில் பிரதியிட்டு பெருமமா சிறுமமானு கணக்கிடும் பொழுது v டபுள் டேஷ் ஆஃப் 2a/3 என பிரதியிடுறோம். πb/a. v டபுள் டேஷின் மதிப்பு 2aன்னு இருக்கு. அப்போ முதல் மதிப்பு 2a மைனஸ் அடுத்து 6 r பெருக்கல் ஆரின் மதிப்பானது 2a/3. இதை சுருக்கிட்டோம்னா 1 3 3 2 3 6 மதிப்பானது πb/a பெருக்கல் 2a மைனஸ் 2 பெருக்கல் 2 மதிப்பானது 4a. சுருக்கும் பொழுது πb/a 4a 2a கழிச்சிட்டோம் அப்படின்னா மதிப்பானது 2a மைனஸ் 2a. இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஏஏ கேன்சல் ஆயிடுது. எனவே மதிப்பு மைனஸ் 2πb. 2πb. ஆறு உறுப்புகள் எதுவும் இல்லை, இது மாறிலி மதிப்பு தான். லெஸ் தென் 0 அமைஞ்சிருக்கு. அப்போ லெஸ் தென் 0னா மதிப்பு எதை அடையும்? பெருமத்தை பெறும். இப்போ r ஈக்குவல் டு 2a/3 எதனுடைய மதிப்பு பெருமம்? v ஆஃப் r ஆனது பெருமம் ஆகும். இப்போ பெரும மதிப்பை கணக்கிடலாம். பெரும மதிப்பை கணக்கிடுவதற்கு vல இந்த மதிப்புகளை பிரதியிடும் பொழுது v ஆஃப் 2a/3 ஆரின் மதிப்பை பிரதியிடலாம். πr² h, ஆருக்கு பதிலாக 2a/3 ஹோல் ஸ்கொயர் பை ஹெச்சின் மதிப்பை பிரதியிடுறோம். ஹெச்சின் மதிப்பு b/a பெருக்கல் a மைனஸ் 6. ஆருக்கு மதிப்பை தான் இங்கே பிரதியிடும் பொழுது π பெருக்கல் 2a/3 ஹோல் ஸ்கொயர் பெருக்கல் b/a a மைனஸ் 6ன் மதிப்பு 2a/3. சுருக்கும் பொழுது π பெருக்கல் 2 வர்க்கப்படுத்திட்டோம்னா 4, a பெருக்கல் a² 3 பெருக்கல் 3 9 பெருக்கல் b/a. இங்கே சுருக்கிட்டோம்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணும் பொழுது 3a மைனஸ் 2a/3 பொதுவாயிடும். எனவே மதிப்பு π பெருக்கல் 4a² 9 b/a பெருக்கல் 3a 2a கழிச்சிட்டோம்னா மதிப்பு a/3. கேன்சல் ஆகிறத கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு a கேன்சல் ஆகிடுது. மீத மதிப்புகள்லாம் எதுவும் கேன்சல் ஆகாது. கிழக்களை பொறுத்த வரைக்கும் 4/9 மடங்குன்னு தான் காட்டணும். எனவே 4/9 தனியாக எழுதிட்டோம்னா அடுத்தது 1/3 பிராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். 1/3 ஒரு π a² மட்டும்தான் இருக்குது, ஒரு b மட்டும்தான் இருக்குது. πa² b. பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பானது கூம்பின் கன அளவு ஆகும். தேர்ஃபோர் உருளையின் கன அளவு ஈக்குவல் டு நிறுவ வேண்டிய மதிப்பு நமக்கு கிடைச்சது. உருளையின் கன அளவு சமம் என்னன்னு நிரூபிட்டோம்? 4/9 பெருக்கல் கூம்பின் கன அளவிற்கு சமம் என காட்டிட்டோம். இதை நிறுவ வேண்டிய மதிப்பு ஈக்குவல் டு கூம்பின் கன அளவு என நிரூபிக்கப்பட்டது.